இந்த பாவ மன்னிப்பு கேட்குற இடம். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளேயும் பக்கத்தில் இருக்கிற அந்த சின்ன சர்ச்சுக்குள்ளேயும் இறங்கி ரொம்ப அந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ ரொம்ப வடிவாக இருக்குது. ஈவன் அந்த ஃபாரினில் இருக்கிற சர்ச்சஸ் மாதிரியான ஒரு வியூவில் இருந்தது. கீழே பார்த்து இதெல்லாம் பாருங்கள், அந்த சர்ச் ஃபுல்லாகவே அதில் ஃபவுண்டேஷன் ஃபுல்லாகவே கல்லுக்கு மேலே தான் கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த நிலம் வந்து ஒரு சமதளமான நிலம் இல்லை, பள்ளம் புட்டிகள் மேலே ஏற்றம் இறக்கம் மற்றது அந்த எஸ்டேட்டுகள் மலைநாடுகளில் இருக்கிற மாதிரிக்கு மேலே ஒரு லேயர் அதுக்கு கொஞ்சம் ஸ்லோப்பாகவே இறங்கி வருது. அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்லோப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்திருக்கிறாங்க. ஸோ நேச்சுரலாகவே பொண்டுகள் வளர்த்துருக்குறாங்க, இயற்கையாகவே பொண்டுகள் வச்சுருக்குறாங்க. அதுகளில் மேபி தண்ணிகள் எல்லாம் வச்சுருக்குறாங்க. தண்ணி சப்ளை எல்லாமே அவங்க பைப் லைன் தான். பட் இருந்தாலும் நுழம்பு பெருக்கங்களை தடுக்கிறதுக்காக வடிவான மீன் குஞ்சுகள் மற்ற வேலை கலர் ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்குறாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கண்டு எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் போகிற வழி இருந்தாலும் சரி வார வழி எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் வடிவாக பார்க்கணும்.